அதை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்கப்பா. எங்களால எழுப்பி நிற்க முடியாது, எங்க குடும்பம் ஆண்டவரை நிற்க வாழ முடியாதுன்னு சொல்லி நீங்க என்னைக்கு கேள்வி கொண்டோடு வந்திருப்பீங்களான்னா, மோசே முன்னாடி அதே கோல் தூக்கி போடப்பட்டது, அதே கோல் பாம்புகளாய் மாறினது. ஆனா அந்த பாம்பை பார்க்கலாம் மோசே கையிலிருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த கோல் மாறி அங்க போட்ட எல்லா பாம்பையும் விழுங்கி போட்டதா. அதே போல உங்க ஜபத்துக்கு இன்னைக்கு பதில் தராத மாதிரி இருக்கலாம், உங்க ஜபம் இன்னைக்கு கேட்காத மாதிரி இருக்கலாம். ஆனா குறித்த நாள் வரும், குறித்த நாள் வரும். எகிப்து தீர்க்கதரிசிகள் போடப்பட்ட எல்லா சர்வங்களையும் கர்த்தர் அது ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற நாட்கள் வரும், அது வாய்க்காமல் போகிற நாட்கள் வரும். கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றுகிற நாள் வரும், உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற நாள் வரும். நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து விடாதீங்க. உங்களுக்கு விருதமாய் செய்யப்படுகிற மந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகப்படும், அது ஒன்றுமில்லாமல் போகும். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வந்த எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆராதனை மகிமையாய் நடத்துவீராக. அடுத்த இருக்கிற செக்ஷன்ல உங்க நாம மகிமைக்கென்று நடத்துவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் பரிசுத்த திருச்சபைக்குள்ளாக வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனை நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சதீஷ் அவர்கள் நடத்துவாங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்கள்ல. இதுவரைக்கும் உதவி செய்து வந்த எபனேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. கடந்த வாரெல்லாம் கர்த்தர் நம்மை கருவிழியை போல பாதுகாத்து வந்தாரு. அவருக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கரங்களை உயர்த்தி நன்றி ஆவியானவரே. எஸ், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எங்க பாதுகாத்தீங்களே, எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, எங்க திருச்சபையை பாதுகாத்தீங்களே, எங்க பட்டணத்தை பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்த வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்த வாழ்பவரே, எங்கே ராஜா ஸ்தோத்திரம், எங்கே ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்கள், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். எந்த கரங்களை இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே
அருகினில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகினில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என் இயேசு ராஜா உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீரே துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டீர். என் இயேசு ராஜா உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே 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 உடையவரே உள்ளவரே உடையவரே நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே இயேசு ராஜா ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆவியானவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே அப்பா உயிருள்ள நாளெல்லாமே உயிருள்ள நாளெல்லாமே உடன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க நல்ல கரங்களை தட்டி. உடன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இயேசு ராஜா ஆவியானவரே இயேசு ராஜா
உயிருள்ள நாள் எல்லாமே இயேசுவே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே ஆமென் சொல்லுங்கல்ல. ஜீசஸ் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கல்ல. இது மட்டும் நமக்கு உதவி செய்தாரு. கடந்த வாரங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தாரு. அவருக்கு நன்றி அப்பான்னு சொல்லி இருக்கிற இடங்களிலே அதை எழுதி நிற்ற வண்ணமாக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷர் பில்லி கிரகாம். அவர் கல்லூரி படித்த நாட்களில் பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதர் வாழ்ந்த இடத்தை போய் பார்த்தார்களாம். நல்ல கவனிங்க, அந்த இடத்துல போய் பார்த்தாங்களாம். அவர் வாசிச்ச பைபிள், அவர் வாசிச்ச புஸ்தகம், அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ், அவர் யூஸ் பண்ண அறையெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமா, பெரிய பிரமிப்பா, பெரிய சந்தோஷமா ஜான் வெஸ்லி கொண்டு கர்த்தர் மகா பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். அவர் வாழ்ந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த பில்லி கிரகாமும் அவருடைய டீமுக்கும் அவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாங்களாம். குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே ஒரு மேட்டு போடப்பட்டு இருந்ததாம். அந்த மேட்டுக்குள்ள 2 குழி, நல்ல முழங்கால் போட்டா 2 குழி இருக்குல்ல, அது போல 2 குழி இருந்துச்சாம். அப்ப கேட்டாங்க, இது என்ன குழி இது, அந்த மேட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய குழி இருக்கு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஜான் வெஸ்லி அடிக்கடிக்கு இங்கதான் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பார். அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்ததுனால அதனால வந்த குழி தான் இந்த குழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்த உடனே பெரிய பிரமிப்பான். சரி எல்லாம் போகலாம் சொல்லிட்டு பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி சரி பஸ் எடுக்கலாம் 1 2 3 சொன்னாங்களாம். அப்ப ஒரே ஒரு வாலிபன் மாத்திரம் மிஸ்ஸிங்கா, ஒரு வாலிபன் மாத்திரம் மிஸ்ஸிங்கா. அப்புறம் சுத்தி முத்தி பார்த்தாங்களா, எங்க ஒரு ஆள் மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷர் அந்த முழங்கால் படிக்கிட்ட அந்த குடியில இந்த பில்லி கிரகாம் முழங்கால் படிக்கிட்டு அகேன் லார்ட் ஒரு முறை என்னை எழுப்புங்க. ஜான் வெஸ்லி இப்ப இல்ல, ஆனா நான் இருக்கிற, நான் சின்ன பையன் நினைச்சிடாதீங்க, உங்களுக்காக நான் எதை வேணா செய்வேன், என்ற ஒரே ஒரு விசை எழுப்புங்க ஜான் வெஸ்லி போல கத்தர ஆரம்பித்தாராம், கத்தர ஆரம்பித்தாராம். அப்ப அந்த பஸ் டிரைவர் கூட வந்தவங்கள போதும்பா, எவ்வளவு நேரம் அழுவ, எவ்வளவு நேரம் அழுவா, நம்ம பஸ் ஏறி நம்ம போலாம் அப்படின்னாங்களாம். ஆனா நாட்கள் ஆனது, நாட்கள் போனது. இந்த பில்லி கிரகாம் என்கிற தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அவர் பிரசங்கிக்கும் போது ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தா டிவியில இவருடைய செய்தியை 100 கணக்கானோர் பார்த்து கொண்டிருந்தார்களாம். திரும்ப ஒரு 5000 கிலோமீட்டர் தூரத்தில் போய் பார்த்தா அங்க ஒரு 500 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம். நான் நம்புற நாம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷர் ஜெபித்த அந்த குழிக்குள்ள முழங்கால் படிக்கிட்டு ஒரு விசாரணை எழுப்பும் என்று ஜெபித்த இந்த பில்லி கிரகமாய் கர்த்தர் எழுப்பி தேசத்திற்கு பயன்படுத்தி இருப்பார்கள். நீங்க ஜெபித்த ஜெபம் நிச்சயம் அது பலனை கொடுக்கும். அது ஒரு நாள் தரையில விழவே விழாது. சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர்கிட்ட இப்படி கேட்டேன், ஆண்டவரே இந்த ஜான் வெஸ்லியை போல, இந்த பில்லி கிரகாம போல எங்க 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 திருச்சபையில இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் எழுப்பிடுங்க. அவையன்பர் தங்கச்சிகளை எழுப்பிடுங்க, அக்காங்களை எழுப்புங்க, தம்பிகளை எழுப்பிடுங்க, அண்ணன்மார்களை எழுப்பிடுங்க, தகப்பன்மார்களை எழுப்பிடுங்க. அடுத்த 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 தலைமுறைக்கு, இந்த தலைமுறைக்கு ஒரு எழுப்புதலுக்கு எங்க திருச்சபையை ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்க அவையானவர். இப்ப 2 கரங்களை மூடி நன்றியப்பா, 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 நீங்க இல்லாம என்னால வாழ எனக்கு எல்லாம் நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான், எனக்கு தந்தை
என் நண்பன் நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், 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 என் ஆசை நீங்கதான், என் ஏக்கம் நீங்கதான், என் சுவாசம் நீங்கதான், இதய துடிப்பும் நீங்கதான், என் ஆசை நீங்கதான், என் ஏக்கம் நீங்கதான், என் சுவாசம் நீங்கதான், இதய துடிப்பும் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், சொல்லிக்கொண்டே நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், மூன்றாம் திசை நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், சொல்லுங்க நீங்கதான் எனக்கு எல்லாம், நான்காம் திசை நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், சொல்லுங்க நீங்கதான் எனக்கு எல்லாம், ஐந்தாம் திசை நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், ஆறாம் திசை நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், ஏழாம் திசை நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், எட்டாம் திசை நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், ஒன்பதாம் திசை நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், பத்தாம் திசை சத்தத்தை உயர்த்தி நீங்கதான் எனக்கு எல்லாம், இயேசுவே, என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான்,
எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். சொல்லிக்கொண்டே நீங்கதான் எனக்கு எல்லாம். மகிமை இறங்கட்டும், உங்க பிரச்சனை இறங்கட்டும். நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கு தரப்பு நீங்க தான், எங்களுக்கு அம்மா நீங்க தான், எங்களுக்கு நண்பன் நீங்க தான், எங்க ஆசை நீங்க தான், எங்க ஏற்று நீங்க தான், எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான், எங்க எதிர்காலம் நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். சொல்லிக்கொண்டு மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, வேற மகிமை மூடி கொண்டு இருக்கிறது. அவருடைய ஆலயத்தை வேற மகிமை மூடுகிறது போல, ஆசரிப்பு கூடாரத்தை வேற மகிமை மூடுகிறது போல, கர்த்தருடைய ஆலயத்தை வேற மகிமை மூடுகிறது போல, சீனாய் மலையை வேற மகிமை மூடுகிறது போல, அவருடைய மகிமை மூடிக்கொண்டு நல்ல சட்டத்தை உழைப்பு நீங்க தான், நீங்க தான். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், எங்க ஃபியூச்சர் நீங்க தான், எங்க சிரிப்பு நீங்க தான், எங்க சந்தோஷம் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். என் ஆசை நீங்க தான், என் ஏக்கம் நீங்க தான், என் சுவாசம் நீங்க தான், இதய துடிப்பும் நீங்க தான். என் ஆசை நீங்க தான், என் ஏக்கம் நீங்க தான், என் சுவாசம் நீங்க தான், இதய துடிப்பும் நீங்க தான், என் உயிரும் நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரும் நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு முழுகலப்போடு சொல்லுங்க ஒரு வார்த்தை. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தான். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் எனக்கு எல்லாம், 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 நீங்க தான் எனக்கு எல்லாம். ஒரு தேவ மகிமை மூடட்டும். சொல்லுங்கப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. என் எதிர்காலம் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான், என் எதிர்பார்ப்பு நீங்க தான், என் ஆசை நீங்க தான், என் சிரிப்பு நீங்க தான், என் சந்தோஷம் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. உங்களை விட்டு எனக்கு யாரும் இல்லப்பா, உங்களை விட்டு எனக்கு யாரும் இல்லப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நான் அழும்போது என் கண்ணீரை துடைக்கிற அம்மா நீங்க தான், நான் சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு தோள் மேல தட்டி கொடுக்கிற அப்பா நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நான் துவண்டு போய் இருக்கும்போது என் கண்ணை திறந்து விட்டு இதுதான் பாதன்னு சொல்லி கொடுக்கிற நண்பன் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. என் குடும்பத்துக்கு பரம வைத்தியர் நீங்க தான், எங்க குடும்பத்திற்கு எஜமானர் நீங்க தான், எங்க குடும்பத்திற்கு முதன்மையானவர் நீங்க தான், எங்க குடும்பத்திற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாருமானவர் நீங்க தான். சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரச்சனையில மூடிக்கிட்டப்பா, உங்க பிரச்சனையில மூடிக்கிட்டப்பா. கர்த்தர் யாரோ ஒரு நபருக்கு பேசுகிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ அறியாதவர் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்வ மகனே, உனக்காக நான் செய்வ மகனே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே, வேண்டுதல் கேட்கப்பட்டது.
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. திரும்ப திரும்ப கர்த்தர் யாரோ ஒரு நபருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆபிரகாமே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காத போகும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய ஜனங்களை இன்றைக்கு சந்திக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் உம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய மகிமை உம்முடைய ஜனங்களை மூடுவதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். உனக்கு விரோதமாக 1000 மனிதர்கள் ஒன்று திரண்டு வந்தாலும் 5000 லேகியங்கள் ஒன்று திரண்டாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அப்பதானே நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். இன்னும் நான் உன்னை கைவிடல, இன்னும் நீ என் கைக்குள்ளதான் இருக்கிற, இன்னும் நீ உன் கைக்குள்ளதான் இருக்கிற. உன்னை என் சிறகுனால மூடி பாதுகாத்துக் கொள்ளுவேன், உன்னை என் ரத்த கோட்டைக்குள்ள மூடி பாதுகாத்துக் கொள்ளுவேன். நீ என் கரத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் பிடிக்க முடியாது, உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. உங்க கரம், உங்களுடைய கரம் எண்ணங்களை சந்திப்பதற்காக நன்றி. உங்க பிரச்சனைகளை எங்களை மூடுவதற்காக நன்றி. அப்படியே கரங்களை கட்டிக்கொண்டே நன்றி அப்பா, கரங்களை கட்டிக்கொண்டே நன்றி அப்பா, கரங்களை கட்டிக்கொண்டே சோதரப்பான்னு சொல்லுங்க. அநேகருடைய சோதரத்தினால திரும்ப பெருங்க, அநேகருடைய சோதரத்தினால திரும்ப போகும், திரும்ப பெருகும்படிக்கு தம்பிகளை சோதரம் பண்ணுங்க, அன்னதான சோதரம் பண்ணுங்க. நன்மை மூடி வேடிக்கை பார்க்காம சோதரம் பார்த்து சொல்லுங்க. தேவ மகிமை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது, தேவ மகிமை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.